கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இதுவரை நாம் சிலுவையில் என்ன நடந்தது, எப்படி நாம் இரத்தத்தால் உண்டான ஞானஸ்தானத்தில் ஆண்டவரோடு கூட பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சிலுவையிலே நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இப்போது தியானம் செய்ய இருக்கிறோம். இப்போது நாம் தியானிக்க போகிறது விருத்த சேதனத்தை பற்றி விரிவாக பழைய நியமத்திலும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ளதை நாம் தியானித்து அவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் எப்போது தொடங்கியது என்றால் ஏதேன் தோட்டத்திலே தொடங்கியது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும்போது அதை அவள் பார்த்து அதை இச்சித்து சாப்பிட்டாள். இப்போ நம்மை போல அல்ல, ஏவாளும் ஆதாமும் இருந்தது. நாம் ஒரு பழத்தை பறித்து ருசித்து பார்த்தால்தான் அதனுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எப்போ ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாலோ, the fruit of knowledge அதை பார்த்தாலோ இப்போ அதனுடைய ருசி எப்படி இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். ஏனென்றால் அவள் அந்த மகிமையின் சரீரத்தில் இருந்தாள். அவள் தூரத்தில் இருந்து அதனுடைய குணத்தை உள்வாங்கி கொண்டாள். அதன் பிறகு அவள் அதை பறித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டாவிட்டாலும் அவள் பாவம் செய்தாயிற்று. அப்போ அது சாப்பிட்ட உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவள் நிர்வாணமாக இருந்தாள். அதையே அப்படியே ஆதாமுக்கு கொண்டு கொடுத்தாள். அப்போ ஆதாம் அதை வேற வழி இல்லாமல் சாப்பிட்டான். காரணம், அப்படியே ஏவாளை விட முடியாது, அவள் சாத்தானுக்கு சொந்தமாக விடுவாள். அப்போ அதற்காக அவன் தன்னைத்தானே அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்காக சாப்பிட்டான். அவளை நேசித்த நிமித்தமாக அதை சாப்பிட்டான். இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணியாக இருந்ததை உணர்ந்து கொண்டார்கள். நம்ம விதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் உண்டாக்கப்பட்ட போதே நிர்வாணத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் நிர்வாணம் காணப்படாததாக இருந்தது. இப்போது காண்கிறதாய் அவர்களே கண்ட போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். அப்போது அவர்கள் சாப்பிட்ட அந்த பழத்தினுடைய பலன் தான், அதனுடைய கேரக்டர் தான் இவர்களுடைய புகுந்து வேலை செய்தது. நாலேஜ் அவருக்கு கிட்டியது, அறிவு கிட்டியது. இந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அடுத்தது உயிர் வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். இது நிமித்தமாக பாவத்தை அறிந்து பாவத்தை தொடர்ந்து அதை விடுதலை இல்லாமல் அதிலே மூழ்கி 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 அறிவை வளர்த்து கொண்டார்கள். அது மோசே வரைக்கும் இருந்த எல்லாருமே அதை ஒரு நியமனம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அறிவு மூலமாக வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்போது ஆண்டவர் ஜனங்களை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேலில் இருந்து கொண்டு வருவதற்காக அவர்களை பார்வோன் மூலமாக அந்த இதிலிருந்து கொண்டு வந்து மோசே மூலமாக கொண்டு வந்து மலையிலே அவர்களை கூடாரம் போட வைத்து அவர்களை தங்க வைத்து, அப்போது அவர் எபிரேய மொழியில், எபிரேய பாஷையில், எபிரேய கேரக்டரில் அவர்களுக்கு அவரை பற்றி அவர்களுக்கு தேவையானதை பற்றி நியாயப்பிரமாணம் மூலமாக எழுதி கொடுத்தார். காரணம், அவர்களுக்கு விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லை. அதனால் அவர்களுக்கு அறிவு இருக்கிறதுனால, அறிவு பழத்தை சாப்பிட்டதுனால் வந்த கேரக்டர் இருக்கிறதுனால் ஆண்டவர் எழுதி கொடுத்து அதன்படி நடக்க சொன்னார். அதை பின்பற்ற அவர்கள் முயற்சி செய்து 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 கடைசியில் தோற்று போனார்கள். அது சொன்னதை அவர்கள் செய்ய செய்ய பாவம்தான் பெறுகிறதே தவிர அவர்களுக்கு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் சேர முடியாது. ஏனென்றால் அந்த பழத்தினால் உண்டான குணம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னது. அது மாத்திரம் அதுக்கு துணை போன சாத்தான், அதன் மூலமாக சாத்தான் இவர்களுக்கு கிரியை செய்தது நிமித்தமாக அந்த அறிவானது வளர்ந்து பெருசாகி இவர்களை அடிமைப்படுத்தி பாவம் செய்ய
தீர்மானித்தது நிமித்தமாக அதற்கு அடிமையாகிவிட்டார்கள். அப்ப இந்த அறிவு நிமித்தமாக செய்த காரியங்களை அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதை விட்டுவிட வேண்டும். அதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நிழலாட்டமாக சொல்லிக் கொடுத்தார். ஆதியாகமம் 17 நீ உன்னுடைய சந்ததிக்கு ஒரு பிரமாணத்தை நான் தருவேன், அதை செய்ய வேண்டும். நான் உன் தேவனாய் இருக்கணும் அப்படின்னா நீ உன் சந்ததிக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். மாம்சத்திலே நடக்கிற விருத்த சேதனம், அதை அவர்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார். அப்போதுதான் நான் தேவனாய் இருப்பேன் என்று. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு 2 சந்ததிகள். மாம்ச பிரகாரமாக உள்ள ஒரு சந்ததி, நட்சத்திரத்தை காண்பித்து கொடுத்து நட்சத்திர பிரகாரமாக உள்ள விசுவாச சந்ததி. ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய சந்ததியிலே வந்ததை மணல் சந்ததி என்று ஆண்டவர் சொன்னார். அது கலாத்தியர்ல வாசிக்கிறோம். நட்சத்திர சந்ததி நாம் விசுவாசத்தினால் வருகிற சந்ததி. இப்போ அந்த மாம்சத்தில் வந்த சந்ததிக்கு மாம்சத்தில் உள்ள விருத்த சேதனம், நட்சத்திர சந்ததி விசுவாசத்தினால் வந்த நட்சத்திர சந்ததிக்கு இருதயத்தில் உள்ள விருத்த சேதனம், அதை கட்டளையிட்டார். அது ஆண்டவர் பழைய ஏற்பாடிலே சொல்லியிருப்பார், உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீ துண்டிக்க வேண்டும் என்று. அப்போது அவர்களுக்கு அதெல்லாம் புரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடிலே நாம் சிலுவையிலே இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது கொலோசியர்ல நம்ம வாசிக்கிறோம், ஞானஸ்நானத்தினால் இன் பேப்டிசம் இந்த இது நடக்கிறது. அதை நாம் வேதத்திலே வாசிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றீர்கள். விருத்த சேதனத்தினாலே, நம்முடைய இருதயத்தினுடைய விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை, மாம்ச பிரகாரமாய் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த நம்முடைய இருதயத்தை வெட்டப்பட்டவர்களாய் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். அதை தான் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்தினாலே இன் பேப்டிசம், தண்ணீர்ல முழுகிறதுனால அல்ல, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். நம்ம இதுக்கு முன்பாக பார்த்தோம், ஞானஸ்நானத்திலே பேப்டிசத்துல அவரோடு மரிக்கிறோம். இப்போ இந்த வசனத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த வசனத்தின்படி மரித்தோடு இருந்து எழுப்பின தேவ செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களா இருக்கிறோம். இது ஞானஸ்தானத்துல இரத்தத்தால் உண்டாகிற அந்த அனுபவத்தினாலே வருகிறது. அப்போ 13 உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்தின சேதமை இல்லாமையினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் விராதபடி இழுத்து சிலுவையில் ஆறியடித்து துறைத்தனைகளும் அதிகாரங்களை உறுத்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். அப்படின்னா அந்த அது வரைக்கும் இருந்த மாம்சத்தில் செய்யப்பட்டால் உண்டாகிற விருத்த சேதனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். சிலுவையிலே மாமிசத்தினால் உண்டாகிற சிலுவைக்கு வேலை எல்லாம் ஆகி போச்சு, அது அங்க கிரியை செய்யாது. அதனால் இருதயத்துல உண்டான அந்த கைகளால் செய்யப்படாத அந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் நமக்கு செய்தார். அதனால பாவம் மனுஷனை நாம் கலைந்து விட போகிறோம். இது அநேக இன்னும் வசனங்கள் இருக்கிறது, அதை இப்போது பேச நேரமில்லை. அப்போ மாம்சத்துல நமக்கு கீழ்ப்படியாமையாய் செய்கிற அந்த இருதயத்துல உண்டாகிற ஆதாம் ஏவாள் இருந்து வந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய அறிவாகிய அதன் மூலம் ஜீவித்துக் கொண்டிருந்த அந்த 3 காரியங்களும் இருதயத்திலிருந்து வெட்டி போடப்படுகிறது. அப்படி வெட்டி நாம் அதை தூர களைந்தால்தான் அந்த பாவத்துக்கு விடுதலையாக்கி வருவோம். அது எப்ப நடக்கிறது என்றால்
கிறிஸ்துடனே கூட சிலுவையிலே மரிக்கும் போது, பாவ மனுஷன் மரிக்கிறான் என்றால் விருத்த சேதனம் நடைபெறுகிறது. அவனை பாவத்தை செய்கிற அந்த சுபாவத்தை வெட்டி தூர எறிந்து விடுகிறார். ஆண்டவர் எடுத்து விட்டு அவருடைய அன்பினால் நம்மை நிறைக்கிறார். அவருடைய பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார். அதுதான் விருத்த சேதனம் என்பது. இந்த விருத்த சேதனம் நடைபெறாத ஒரு மனுஷனுக்கு, இருதய பரிசேதனம், இருதய விருத்த சேதனம் நடக்காத, சர்க்கம்சிஷன் நடக்காத ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வாய்ப்பே இல்லை. காரணம் அது அவனுக்கு உள்ளேயே இருந்து அவனை பாவத்திலே இழுத்து கொண்டே இருக்கும். இது முற்றிலுமாக அனுபவத்தில் வந்ததை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, நீதிபரராகி அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் எல்லாரும் குத்துண்டவர்களானார்கள். அந்த குத்துண்ட போது நடந்தது தான் அந்த சர்க்கம்சிஷன். அப்போ கேட்குறாங்க, நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்கும்போது அவர் பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் மூழ்குங்கள். இயேசுவின் நாமமாகிய ஹஷெம் என்கிற தேவக்கு கேரக்டரால் மூழ்குங்கள் என்று அவர்கள் ஸ்நானம் பெற்றார்கள். தண்ணீர்னால் அல்ல, வேற எந்த ப்ராசஸினால் இல்லை, நாமத்தினால். எப்படியும் யோவானும் யாக்கோபும் தேவாலயத்துக்கு போன போது அவர்கள் ஒரு முடந்தனை குணமாக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே அவன் சர்வாங்க சுகமடைந்தானோ, அதுபோல இந்த இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு இந்த விருத்த சேதனம் நடைபெற்றது. அதுக்கு பின்பு அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாய் கூடி சபையாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போது அவர்கள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது சிலுவையிலே நடந்த அந்த விருத்த சேதனத்துக்கு அப்புறம் சபையில் கூட்டி சேர்ப்பதற்காக, ஆண்டவரோடு சேர்ப்பதற்காக அல்ல, சபையிலே சேர்ப்பதற்காக. இதை நாம் அநேக இடங்களில் பேதல் செய்வதை பார்க்கலாம். அப்போ அதுக்காக அந்த பரிச்சேதனம், அந்த விருத்த சேதனம் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது வரைக்கும் நம்மை அடக்கி கொண்டிருந்த, நம்மளை வழிநடத்தியிருந்த கண்கள் நிச்சயம் பாவத்தின் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையாகிய பாவ சரீரம், பழைய மனுஷன் மரித்து சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இந்த அனுபவம் தான் விருத்த சேதனம். இதை நாம் செய்யாமல், இந்த அனுபவத்தை அடையாமல் நாம் புதிய மனுஷனாய் ஜீவிக்க முடியாது. ஆண்டவர் சிலுவையில சொல்வார், நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் புது சிருஷ்டியா இருக்கிறோம், மறுபடியும் பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகிறோம். அதுக்கு இந்த பாவ மனுஷராகிய அந்த அறிவினால் உண்டாகிய அந்த கேரக்டரை நாம் எடுத்து விட வேண்டும். அப்படி எடுத்து விட்ட பிறகு நம்ம எப்படி ஜீவிக்கிறது? அதற்கு தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்ல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்கு ஞானமாய் மாறினார். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கிறிஸ்து தான். அப்புறம் நம்ம we live by wisdom. அத அந்த விஸ்டத்தை அந்த ஞானத்தை குறித்து நம்ம இதுல பிராவன்ஸ்ல பார்க்கிறோம். அது அவ்வளவு ஆழமா இருக்கு. எப்படின்னா, உலகத்தை ஆண்டவர் ஞானத்தினால் உண்டாக்கினார். அந்த ஞானம் என்பது நமக்கு எல்லா பொண்ணு வெள்ளி போன்ற எல்லா பொக்கிஷத்தை தரும் அப்படின்றது. அது ஞானத்தின் மூலம் நம்ம அடைய வேண்டுமே தவிர அறிவு மூலம் அடைந்தால் நம்ம போட்டி, பொறாமை, பெருமை எல்லாவற்றுக்கும் பாவத்துக்கு அடிமையாகிதான் செய்ய வேண்டும். அது நம்ம செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் வைத்து அது சிலுவையில் நடக்கிறது. பாவம் பழைய மனுஷனை மறிக்க பண்ணுகிறது, அவரை வெட்டி விடுகிறது. அதுதான் விருத்த சேதனம். இதற்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துவாராக என்று நான் விசுவாசிக்கிறேன். இது இல்லாத மனுஷன் கிறிஸ்துவோடு உள்ள ஞானத்தை பெறவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எந்த நம்ம அறிவு என்று நம்ம பழத்தை சாப்பிட்டது போது உண்டாகிய அந்த
அறிவை கொண்டுதான் நாம் இதுவரை ஆண்டவருக்கு முன்பாக வருவரைக்கும் சிலுவையில் நாமும் அறையப்படுகிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி என்றால், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் என்றால் அதை அறிவு கொண்டு வாசிக்கும். வேதத்தை படிக்கும் போது அறிவினால் படிப்போம். உலக காரியங்களை, வேலைக்காக மற்ற காரியங்களை படிப்போம். எல்லாம் அறிவு, எல்லாம் நமக்கு அறிவு. அதனாலதான் நம்ம அறிவை வளர்த்து கொண்டு அந்த அறிவு மூலமாக ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறோம். அறிவு பிரசங்கம் செய்யும் போது நாம் அறிவை பற்றி பேசுகிறதுனால் அதை கேட்கிறவர்களும் அறிவை சேர்த்து கொண்டு கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த அறிவு உள்ளவர்களாய் போய்விடுவார்களே தவிர அவர்களுக்கு ஞானம் உண்டாகாது. அறிவு மறிக்க வேண்டும். அறிவு சுவிசேஷம் அறிவிக்காது. வேதத்திலே வாசிக்கிறோம், அறிவு பெருமையை உண்டாக்கும், அது ஜனங்களுக்கு பிரயோஜனப்படாது. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதுதான் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும். அந்த அன்பு உண்டாவதற்கு நாம் ஞானம் வேண்டும். கர்த்தருடைய ஞானம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். இதைத்தான் பவுல் 1 கொரிந்தியரிலே 1வது அதிகாரத்தில் சொல்கிறார். நான் ஞானஸ்தானத்தை கொடுக்க வரவில்லை. காரணம், நான் ஞானஸ்தானம் கொடுத்த போது உண்டாகிய ஒரு குரூப், அவர் கொரிந்தி சபையிலே அவரு, அப்புறம் கேபா, அப்பல்லோ என்ற 3 பேரும் சேர்ந்து அந்த சமயத்தில் சபைக்கு போன போது ஞானஸ்தானம் கொடுத்து 2-3 குரூப்பை உண்டு பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேரும் அந்த கொரிந்தி சபையை விட்டு வெளியே போனோம்னா 3 பேரும் 3 குரூப்பும் ஒருத்தர் பகைத்து அடி தடி உண்டு பண்ணிட்டாங்க. அந்த மறுபடியும் பவுல் அந்த சபையை விசிட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தேனா? இல்லை, யாருக்கு கொடுத்தேனே தெரியல. குலேயாவாள் அந்த 2-3 ஃபேமிலிக்கு மாத்திரம் கொடுத்தேன். நான் ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் என்ன அனுப்பவில்லை. கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரசங்கிக்கவே என அனுப்பினார். அந்த கிறிஸ்துவின் உபதேசம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அது இரத்தத்தால் உண்டாகிற அந்த ஸ்நானம் என்று சொல்லிட்டு, அப்ப இவர்கள் 3 பேரும் கொடுத்த ஸ்நானத்தினால் 3 குரூப் மாமாயிடுச்சு. அவர்கள் வெள்ளத்தினால் எடுத்த ஞானத்தினால, அந்த ஞானஸ்தானத்தினால அவர்களுக்கு ஒற்றுமை உண்டாயிருந்தால் அது ஓகே. ஆனால் 3 குரூப் உண்டாதனால, 3 பேரும் சண்டை போட்டு கொண்டதுனால அவர்களுக்கு பிதாவையும் கிறிஸ்துவை பற்றி ஒரு அறிவு இல்லை, ஒரு ஞானம் இல்லை, அவர்களோட உள்ள தொடர்பும் இல்லை. அதுதான் பவுல் அந்த அந்த வசனத்துல 2வது அதிகாரத்துல லாஸ்ட்ல சொல்லுவாரு, நீங்கள் கிறிஸ்து தேவனுடையவர், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். அப்ப நாம் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடைய அந்த கனெக்ஷன்ல தான் வரும். அதற்கு முன்னாடி அவர்கள் இடையில யாரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அவர்களை நடத்தி விட்டார்கள். அப்போ நீ அப்பல்லோவை சேர்ந்தவனும் நீ பவுலை சேர்ந்தவனும் சொல்வது என்ன? நாங்களா உங்களுக்காக மரித்தோம், கிறிஸ்துவல்லவா மரித்தார் என்று அவர்கள் சொல்லத்தக்க, அவர்கள் அந்த அறிவு கொண்டு உண்டாக்கி அந்த தண்ணீரினால் பெற்ற ஞான ஸ்நானத்தினால் அவர்கள் கிறிஸ்துவை அறியாதிருந்தார்கள். கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஃபெல்லோஷிப் அவர்களுக்கு அறியப்படாது இருந்தது. அதனால்தான் பவுல் 1 கொரிந்தியர் 3 லாஸ்ட்ல சொல்லுவார், இவ்வளவுத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அவர் ஞானத்தை பற்றி பேசுறாருங்க. அப்படியே ஞானிகள் அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார்கள். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அதிகாரம் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்கள் அறிவு கொண்டு செய்ததெல்லாம் மனுஷ பிரகாரமா செய்தது, உங்களுடைய ஞானம் இல்லாததுனால் உங்களுக்கு உள்ள சண்டை நடக்கிறது, ஒற்றுமையா இருக்க முடியவில்லை. அப்போ ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடி இருங்கள். எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேவாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காலங்களாலும் வருங்காலங்களாலும் எல்லாம் உங்களுடையது. ஆனால் தேவ ஞானம் வரும்போதுதான் நாம் எந்த இடத்திலே நாம் தேவனோடு சேர்கிறோம் என்பதை அவர் அடுத்த 23வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப நம்ம ஞானம் இருந்தா நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஞானம் இருக்கும்போது தேவனை உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஃபெல்லோஷிப் பிதாவோடு புத்திரனோடு இருக்கிறது என்கிறதை நம்ம உணர்ந்து கொள்வோம். இதை தான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட 2வது கள்ளன் அவன் கண்டு கொண்டான்.
தெய்வத்தை கண்டான், பிதாவை கண்டான், கிறிஸ்துவை கண்டான். அவன் இந்த தண்ணீர்னால் ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்களுக்கு கிட்டாத ஒரு ஞானம் அவனுக்கு சிலுவையிலே கிடைத்தது. அவன் கிறிஸ்துவோடு சேர்ந்தான், கிறிஸ்து பிதாவோடு சேர்ந்தவன். இந்த வசனத்தை அவன் சிலுவையிலே சுதந்திரித்துக் கொண்டான். அது அந்த இரத்தத்தினால் உண்ட உடன்படிக்கையால் அவனுடைய சரீரம் பழைய மனுஷன் வெட்டப்பட்டு பரிச்சேதனம் விருட்சசேதனம் பண்ணப்பட்டபடியால் அவன் ஆண்டவரை அறிந்து கொண்டான், அந்த பாக்கியத்தை பெற்றான். அதற்கு வேறு மாற்று வழியாக அறிவு கொண்டு உண்டான அந்த தண்ணீர்னால் உள்ள ஞானத்தினால் அவர்கள் ஒருவரை வேறு பகைத்து சண்டை போட்டுக் கொண்டார்களே தவிர தேவனோடும் பிதாவோடும் புத்திரனோடும் உள்ள அந்த ஃபெல்லோஷிப்பில் உண்டாகவில்லை. அதை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் யோவான் அதிகாரத்தில் அநேக இடங்களில் நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம், நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறது போல நீங்கள் இருக்கிறோம், நான் பிதாவிலும். அந்த ஃபெல்லோஷிப் அதுதான் இப்ப நடக்கிறது. சிலுவையில நாம் அந்த அனுபவத்திலே வரும்போது, ரத்தத்தால் கழுவப்படும் போது கிறிஸ்து பிதாவில் இருக்கிறது, பிதா கிறிஸ்துவில் இருக்கிறதையும், நாம் இயேசுவிலும் இயேசு நம்மில் இருக்கிறதையும், நாம் ஒருவரில் ஒருவர் ஒன்றாயிருக்கிற அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது இந்த விருத்த சேதனம் இருந்து நடக்கும்போது உண்டாகிறது. அது அறிவினால் உண்டாகிறது இல்லை, ஞானத்தினால் உண்டாகிறது. இந்த வேதத்தை யாரும் அறிவு கொண்டு படித்து ஒரு மனுஷனை தேவனுக்குள்ளாக கொண்டு நடத்த முடியாது. அறிவு கொண்டு குடும்பம் நடத்தி ஆண்டவரோடு போக முடியாது. அறிவு கொண்டு நடத்தி பிள்ளைகளை வளர்த்து பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஞானம் வேணும். ஞானம் இல்லாத இருந்தால் உலக அறிவு நம்மை தேவனுக்கு உகந்ததாய் மாற்றாது. இந்த வசனங்களால் ஆண்டவர் உங்களை அதிகமாக வழிநடத்துவார். இது ஒரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அதை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.